ஸோ இதுதான் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் புக். கரண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் வச்சு நம்ம இந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. இந்த பதிவு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் புக் நம்மளுடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த புக்கை பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் புக். கரண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் வச்சு நம்ம இந்த புக்கை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கோடைய குவாலிட்டி பாருங்கள், காம்பேக்ட் சைஸில் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சாலிடேட் பண்ணி செலக்டட் டாபிக் மட்டும்தான் இதில் வந்து நம்ம இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ புக்கோடைய குவாலிட்டி பாருங்கள், உங்களுக்கு நார்மலாக இருக்கிற புக்கோடைய குவாலிட்டி வந்து நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது ரிவைஸ்டு எடிஷன். நீங்கள் இப்போயே பார்த்துருப்பீங்க, குரூப் 4 எக்ஸாமில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டாங்க கூட இந்த புக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த எக்ஸாமை கண்டிப்பாக டேக்கிள் பண்ணலாம். டெக்ஸ்ட் புக்குக்கு அடுத்ததாக உங்களுக்கு ஒரு நல்ல அடிஷ்னல் மெட்டீரியலாக அது இருக்கும். நிறைய ரிவைஸ்டு டாப்பிக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் புக்கை தவிர்த்து, அதாவது சிலபஸ்லேருந்து நம்ம புக்கில் இல்லாததும் கொஞ்சம் நம்ம எக்ஸாம் ரிலவெண்ட்டாக அடிஷனாக ஆட் பண்ணியிருக்கோம். மெயின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. அதனால் இந்த புக்கை நீங்கள் நல்ல முறையில் ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அடுத்த தாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா, சிலபஸ் சேஞ்ச் பண்ணலன்னா இந்த புக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ரைட். ஸோ அதில் அந்த புக்கோடைய போர்ஷன்ஸை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் ஓரியன்டாக தான் இந்த புக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற சிலபஸ் ஓரியன்டாக தான் இந்த புக்கே இருக்கும் பாருங்கள். யூனிட் 1 கிராமர். ஸோ இதில் கிராமர் டாபிக் அதில் என்னென்ன கொடுத்துருவாங்களோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் புக்குக்குள்ளே இருந்தும் அவுட் ஆஃப் பாக்ஸ், அதாவது புக்குக்கு வெளியே இருந்தும் நம்மளுக்கு அடிஷ்னலாக சில டாபிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் வந்து கொடுத்துருந்தாங்க, கோலகேஷன். அதேமாரி ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனியம்ஸ் நம்ம புக்கில் குறைவாக இருக்குது, நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாகவும் எடுத்து அதில் போட்டிருக்கோம். ரைட்டிங் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ரைட்டிங் 8th to 10th புக் மட்டும் இல்லாமல் 11th 12th புக்குமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். டெக்னிக்கல் டேர்ம்ஸு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். அதில் ரொம்ப நிறைய வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு தெரியாத வார்த்தைகளாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேசேஜ், ஸோ நியூஸ் பேப்பரில் இருக்கிற பேசேஜ், அதே அன்சீன் பேசேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, எடிட்டோரியல். ஸோ எல்லாத்தையுமே கலந்து தான் வந்து நம்ம இந்த காம்ப்ரஹென்ஷன் பார்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் அடிஷ்னல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்கிங் கொரீஸ், அது மாதிரி வந்து ஃபில்லர்ஸ், இது மாதிரிலாம் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் 6th to 10th புக்கில் டென்சஸ் ரிலேட்டடாகவும், அதே மாதிரி 7th to 10th புக்கில் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி லிட்ரரி ஒர்க்ஸ் லாஸ்ட் டைம் 2 to 3 பார்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 60% வந்து நம்மளுக்கு லிட்ரரி ஒர்க்ஸ் தான் வந்து மார்க்காக இருந்தது. இந்த டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. 15 மார்க்ஸ் தான் வந்து இந்த லிட்டரரி ஒர்க்ஸ்லேருந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்கான முழு போர்ஷன் போயட்ரி ப்ளஸ் லிட்டரரி ஒர்க்ஸு எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி அதுக்கு அதோடைய க்ளோசரியுமே சேர்த்து இந்த புக்கில் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸாக இருக்கும். புக்கை தவிர்த்து அடிஷ்னலாக நீங்கள் பார்க்குறதுக்கு இது ஒரு அடிஷ்னல் மெட்டீரியலாகவும் இருக்கும். ரைட். ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கிராமர் பார்ட்டு. ஸோ கிராமர் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அந்த புக்கில் எப்படி வந்து சிலபஸில் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கன்கார்டு, டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸு, ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வர்பு, ஆக்சிலரி வர்ப்ஸு, நெக்ஸ்ட் நான் ஃபைனைட் வர்ப்ஸு, கொஸ்டின் டேக், சென்டென்ஸ் பேட்டர்ன், ஃப்ரேசஸ், கிளாஸஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சு, சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதுக்கப்புறம் பஞ்சுவேஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சினானிம்ஸ், ஆன்டனியம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், இதெல்லாம் வொக்காப் செஷனை பொறுத்த வரைக்கும் கோலகேஷன், இடியம்ஸ், ஃப்ரேசல் வர்ப், ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ் ஹையர் செகண்டரி புக்லையும் இருக்கும், நம்மளும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ ரீசெண்டாக குரூப் 4 எக்ஸாமில் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. 11th 12th புக் வந்து படிச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த 2 கொஸ்டினை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா அது ரெண்டுமே வந்து 11th 12th புக்லேருந்து தான் கேட்டிருந்தாங்க. என்னதான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தாலும் சில டாபிக் நம்மளுக்கு எஸ்எஸ்எல்சியில் ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஹையர் செகண்டரி புக்குக்கு போக வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வேர்டு கிரியேஷன். ஸோ சஃபிக்ஸை வச்சு அதேமாரி காம்பவுண்ட் வேர்ட்ஸை வச்சு நிறைய ஃபார்மில் வந்து நம்ம காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து வேர்டு கிரியேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து ஹையர் செகண்டரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. டெரிவேட்டிவ்ஸ்,
ஸோ ஒரு வேர்டில் இருந்து இன்னொரு வேர்டை வந்து நம்ம கொண்டு வரது தான் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிளண்டட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் டோட்டலாக எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹையர் செகண்டரி புக்ஸ் எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணியாச்சு. ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொஞ்சம் அடிஷ்னல் டாபிக் புக்குக்குள்ளே இருக்கிறதும் போட்டு வச்சுருக்கோம். மேக்கிங் குவரிஸ், இன்ஃபரன்சஸ் வந்து ரீசெண்டாக இப்போ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பர்ஃபெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற கொஸ்டின் மாதிரியே வந்து அந்த குரூப் 4லேயே ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயும் பேங்கிங் எக்ஸாம்லையும் கேட்கறது இருக்குது. இது இப்போ வந்து நம்ம குரூப் 2 எக்ஸாம்லையும் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் டேர்ம்ஸ், ஜென்ரல் அண்ட் அஃபிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ், அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இதில் எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் காம்ப்ரஹென்ஷன், புக்குள்ளே இருக்கிறது புக்கில் இல்லாதது அன்சீன் பேசேஜஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கொஸ்டின் டைப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் அண்டு வீக் கொஸ்டின்ஸு. ஸோ ரீசெண்டாக அது ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ், ஒரு பேசேஜை கொடுத்து அதை மேட்ச் த ஃபாலோயிங் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரியே நம்ம புக்லேயுமே கொடுத்துருக்கோம். சென்டென்ஸ் கம்ப்ளீஷனை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்ற அந்த லேர்னிங் த கேம் அப்படின்ற லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின், ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்கை வந்து என்ன பண்ண சொல்லியிருப்பாங்கன்னா ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் தான். ஸோ கிளாஸ் டெஸ்ட் மாதிரியோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லர்ஸ் மாதிரியோ ஒரு பேசேஜை கொடுத்தாங்கன்னா அதுதான் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், ரைட். ஸோ நெக்ஸ்ட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸு, இதுவும் வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்ஸ்டு டாபிக் தான் காம்ப்ரஹென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ வேர்ட் டிரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன். வேர்ட் டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் 6th to 10th புக்கில் இருக்கிற எல்லா வேர்டுக்குமே டிரான்ஸ்லேஷன் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் வேர்டுக்கு. சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன், வாய்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, போயம்ஸ். 6th standard poem, 7th standard poem, 8th standard poem, 9th standard poem, 10th standard poem. அதுக்கப்புறம் பாருங்க 6th standard prose, 7th, 8th, 9th, 10th இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து நம்ம ப்ரோஸும் போயமும் வந்து இது பண்ணி வச்சிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர், ஃபார்மேட்டுக்காக அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கோம். கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2025 மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இந்த டைம் நம்மளுக்கு மெயின்ஸ் கிடையாது. அதேமாரி 2022 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர், ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம், ரைட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிராமர் யூனிட் 1 ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்கும். அடுத்ததாக டென்சஸ் பாருங்க, 6th to 10th புக்கு கன்சாலிடேட் பண்ணி டென்சஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதோடைய வெர்பு ஃபார்மு, நெக்ஸ்ட் அதோடைய யூசேஜ், இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் யூசேஜ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, தனியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்க்கும் தேவைப்படும், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சுமே தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸுமே கொடுத்துருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாபிக் தான், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் புக்குக்குள்ளே இருக்கிறத நம்ம கன்சாலிடேட் பண்ணி வச்சாச்சு. சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம புக்குக்குள்ளேயே இது எனஃபாக இருக்குது, அதையும் போட்டிருக்கோம். இந்த சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ்லேருந்து தான் நம்ம சிந்தசிஸ் பண்ணுவோம். ஸோ 2 சிம்பிள் சென்டென்ஸை வந்து சிந்தசிஸ் பண்ணுறது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனியம்ஸ், இது வந்து ஒகாப் செஷனில் இருக்கும். இதே மாதிரி கோலகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ், வேர்டு கிரியேஷன், இதெல்லாம் அப்ரப்டாக அந்த டாபிக் ரிலவெண்டடாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ புக்குக்குள்ளே இருந்தும், ஸோ புக்குக்குள்ளே குறைவாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் வெளியே போயும் நம்ம நிறைய டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ் பாருங்கள், ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ டோட்டலாக ஃபார்மல் லெட்டர் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ, என்ன லெட்டர் கொடுத்தாங்களோ எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இன்ஃபார்மல் லெட்டரும் இதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கோம், ரைட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த கிரீட்டிங் ஆர் சல்யூட்டேஷன், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுறது யாருக்கு அப்படின்னு தெரியலனா நீங்கள் ரெஸ்பெக்டட் சார், மேடம், ஸோ 2 ஜெண்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு எழுதுகிற மாதிரி இருந்ததுன்னா சார்ஸ்னு போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பிளாங்க்ஸு. ஸோ நார்மல் ஃபில்லர்ஸ் தான். ஸோ இது மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம், இல்லைனா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேயும் ஃபில்லர் கிளாஸ் டெஸ்ட்டும் வரலாம். ஸோ மாடல் தான் இதை வச்சுருக்கோம்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ அது நம்ம புக்கு நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம். அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் அந்த குரூப் 4 எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த கம்ப்ளையன்ஸ்ன்ற டேர்மு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ரைட், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நார்மல் காம்ப்ரிஹென்ஷனும் இருக்கும், கொஞ்சம் டஃப்பான காம்ப்ரிஹென்ஷனுமே இதில் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு ஸோ அது ரிலவெண்டடாக மேட்ச் பண்ணுற மாதிரி இதே பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4ல் வந்து கொடுத்துருந்தாங்க. ரைட், ஸோ மோஸ்ட்டாக இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவைஸ்ட் எடிஷன். ஸோ எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக வந்தாலும் ஒரு 80% வந்து நீங்கள் தைரியமாக டேக்கிள் பண்ணலாம் இந்த அடிஷ்னல் சோர்ஸ் உங்கள் கையில் இருந்ததுன்னா. ரைட், ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரோஸு. ஸோ முக்கியமான டேர்ம்ஸு, இந்த நேம்ஸு, நம்பர்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டயலாக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதோடைய கிளாசரி வந்து கொடுத்துருப்போம். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்சிக்யூ மாடல் கொஸ்டின் பேப்பர் 2 ஓல்டு கொஸ்டின் பேப்பருமே வச்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான், ரிவைஸ்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம வைக்கல. பட் அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ரைட், ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டாபிக் வைஸ் அதில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி படித்த மாணவர்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்குமே இது கொஞ்சம் எனஃபாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்திக்கங்க. ஸோ இந்த புக்கை எப்படி வெப்சைட்டில் நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினில் போயிட்டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு நீங்கள் போய் அதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துடும் டாஃப் ஐஏஎஸ் அகாடமின்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஷாப் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம ஷாப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் அப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 புக்ஸு. ஸோ இது எல்லாமே தமிழ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ரயில்வே புக்ஸு, சப் இன்ஸ்பெக்டர், அடுத்தது தமிழ் கொஸ்டின் பேப்பர், ஓஎம்ஆர் ஷீட்டு, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 இங்கிலீஷ் மீடியம் புக்ஸுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷ் புக் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோடைய 17வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நம்ம எல்லா புக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகை வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்கு வந்து 20% டிஸ்கவுண்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆஃபர் வந்து ரொம்ப குறைந்த நாள் தான், இன்றைக்கி நாளைக்குள்ளேயே வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு புக்கு வேணும்னா நீங்கள் உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஆன்லைனில் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புக்கு வந்து கொரியர் மூலமாக பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ குரூப் 2 ஃபிலிம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு அடிஷ்னல் மெட்டீரியல். இதில் எல்லாமே நம்ம கன்சால்டேட் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு டூல் மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. தேங்க்யூ.